ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இவங்க நேம் ரிஸ்வானா ஃப்ரம் திருப்பூர். இவங்க நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைன் கூட போட தெரியாமல் தான் ஜாயின் பண்ணாங்க. இப்போ எந்த அளவுக்கு நீட்டாக போட்டிருக்காங்க, எவ்வளோ சூப்பராக போட்டிருக்காங்க டிசைன்ஸ் எல்லாமே அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் உடனே உங்களால் பார்க்க முடியும். நீங்களும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்மளோட ஸ்டூடெண்ட் ஒர்க் பிடிச்சிருக்கு அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட் வந்து ஃபீட்பேக் கொடுப்பாங்க. கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வாங்க கேட்கலாம். ஹாய், என் பேர் ரிஸ்வானா ஃப்ரம் திருப்பூர். எனக்கு மெஹந்தி கிளாஸ் கற்றுக்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து ஜாயின் பண்ணேன். எனக்கு எனக்கு உண்மையாக சொல்ல போனால் எனக்கு ஒரு லைன் கூட எனக்கு சரியாக போட வராது. பட் நீங்கள் வந்து ஒரு ஒரு டாட் வைக்கணுன்னா கூட அது எப்படி ப்ராப்பராக போடணும், டாட் வைக்கணும் அப்படின்றத நீங்கள் டீட்டெயிலாக சூப்பராக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஒரு லீஃப், ஒரு ஃப்ளார் இந்த மாதிரி போடுறதுனா கூட எப்படி ப்ராப்பராக நம்ம போடணும் அப்படின்றத தான் நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கீங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. எனக்கு ஒரு லைன் கூட போட வராது. அப்படி இருக்கும்போது நான் என்னோடய ஃபைல் எடுத்து நான் இப்போ பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. பரவாயில்ல, எனக்கு ஒரு லைன் கூட எனக்கு சரியாக போட வராமல் இருந்து இப்போ இவ்வளோ தூரம் நான் போடுறேன்னா அதுக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு காரணம் தான் அதுக்கு. ஏன்னா யாருமே சும்மா ஒரு ஏனோ தானோன்னு சொல்லி கொடுக்காம அதை டீட்டெயிலாக நல்லா ப்ராப்பராக அது எப்படி போடணும், அதுக்கு உண்டான டிப்ஸு என்னென்ன, எப்படி எப்படி நம்ம மெஹந்தியை ஹேண்டில் பண்ணுறது, நம்ம போட்ட மெஹந்தியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் சூப்பராக கிளியராக டீட்டெயிலாக பொறுமையாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப 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 பிடிச்சது நீங்கள் சொல்லிக் கொடுத்த விதம். அதனால் நான் இவ்வளோ தூரம் அதுதான் நான் இவ்வளோ தூரம் போட்டதுக்கு காரணமே. நெக்ஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் ரொம்ப நல்லாவே கொடுத்துருக்கீங்க. அதாவது ஒரு தடவை மட்டும் போட விடாமல் ஒரு பேஜ் ஃபுல்லாக போடுங்க, ஒரு பேஜ் இன்னும் 4 சைட்ஸும் ஒரு பேஜ் ஃபுல்லாக போடுங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லி அதை நான் ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி நான் கூட ஸ்டார்டிங்லேயே யோசிச்சு பார்த்தேன், என்னடா ஒரு பேஜ் ஃபுல்லாக போடணுமா அப்படின்றதெல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனால் அது இப்போ நான் நினைக்கும் போது பரவாயில்ல, இப்போ அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் இப்போது எனக்கும் வந்துட்டு ஒரு ஃப்ளோ வந்திருக்கு. அதாவது ஸ்பீடு வருது. எனக்கு நல்லா அந்த விட்டு 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 போட்டுட்ருந்தேன். அது இல்லாமல் நல்லா ஃப்ளோவாக வருது நல்லா போடுறதுக்கு. எனக்கு ஹாப்பி. எனக்கு இவ்வளோ தூரம் நான் கற்றுக்கிட்டதுக்கு. அதுக்கு உங்களுக்கு தான் ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லணும். இதே மாதிரி நிறைய கிளாஸஸ் நீங்கள் எடுக்கணும், நிறைய கிளாஸஸ் நாங்கள் கற்றுக்கணும். அதுக்கு கண்டிப்பாக எங்களோட சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் சிஸ்டர். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.